PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து ஒரு ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட்டோட கமிட்மெண்ட் அப்படி சொல்கிறோம். அதாவது ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்க்ரம் ஆர்டிஃபேக்ட். அந்த இன்க்ரிமெண்ட்டோட ஒரு கமிட்மெண்ட்னா என்னதுன்னா, ஒரு இன்க்ரிமெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு டெஃபினேஷன் ஆஃப் டன் அந்த ஒரு டேர்ம் வந்து ட்ரூ அப்படின்ட்டு ஆகணும். அப்போ அந்த டேர்ம் ட்ரூ ஆகணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து ட்ரூ அப்படின்ட்டு சொல்லி அந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது டோட்டலாக எதை பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம் ஏதாவது ஒரு பேக்லாக் ஐட்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா, டீம் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் இன்டகிரேஷன் டெஸ்டிங் மூலமாக அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டான கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் பேக்லாக் வந்து டெக்னிக்கல் டாக்குமெண்ட் லிஸ்டிங் ஃபார் த இம்பாக்டட் டெக்னிக்கல் காம்பனன்ட்ஸ் அது பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் வந்து மற்ற ஏற்கனவே உள்ள இன்க்ரிமெண்ட் கூட கம்பைன் ஆகும்போது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டோ இல்லை ஏதாவது இம்பேக்ட் நடக்குதா அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் நோட் பண்ணுவாங்க. ஏதாவது இருந்ததுன்னா அது ஜஸ்ட் நோட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம் மஸ்ட் மீட் த டெக்னிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கம்பெனிஸில் வந்து இந்த ஒரு ஸ்பீடில் அந்த ஒரு பேக்லாக் ஐட்டம் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது கோடிங் சேலஞ்ச் ஏதாவது போனீங்கன்னா, இந்த ஒரு கோட் வந்து இவ்வளோ செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அந்தமாதிரி ஒரு சில செகண்ட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் அதை வந்து மீட் பண்ணுதா அப்படி செக் பண்ணுவாங்க. இந்த ஒரு 3 தான் டெஃபினேஷன் ஆஃப் டன்னோட கண்டிஷன்ஸு. இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டெஃபினேஷன் ஆஃப் டன் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்க்ரம் டீம் டு ஐடென்டிஃபை அன்ஃபினிஷ்டு ஒர்க் இன் ஸ்பிரிண்ட்? ஆன்சர் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டன். எதனால் டெஃபினேஷன் ஆஃப் டன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் டீமை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டோட கமிட்மெண்ட் டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணணும், என்னென்ன பெண்டிங் டாஸ்க் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த பெண்டிங் டாஸ்க்கை வச்சு இன்னும் அன்ஃபினிஷ்டு ஒர்க் எவ்வளோ இருக்குட்டு ஒரு ஸ்பிரிண்ட்டில் அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதனால தான் டெஃபினேஷன் ஆஃப் டன் தான் ஆன்சர் சொன்னேன்.